வித்யாவாகினியின் சமஸ்கிருத கிரந்தாட்சர வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக கிரந்தாட்சர வடிவிலான சமஸ்கிருத பாடங்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம ஸ்வராட்சரம், வெஞ்சனக்ஷரம், ஹலந்த சப்தங்கள் ஆகிய பாடங்களை நாம் பதிவு செய்து விட்டோம். அதற்கு பிறகு வடிவ ஒற்றுமை கொண்ட எழுத்துக்கள், அதாவது கன்ஃபியூஸ்டு லெட்டர்ஸ். இப்போ ஒரு சில எழுத்துக்கள் ஒரே மாதிரி வடிவங்கள் இருக்கும், ஒரே மாதிரி வடிவங்களில் இருக்கும். ஸோ அதை எப்படி அடையாளம் தெரிந்து கொள்வது அப்படிங்கிற பாடத்தையும் நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பாடம் வர்க்காட்சரம். வர்க்காட்சரம் என்றால் உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள். இப்போ இந்த உயிர்மை எழுத்துக்கள் பாடம் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5-6 பார்ட்டு வரும். இன்னைக்கு அறிமுகமாக உயிர்மை எழுத்துக்களை பற்றி உங்களுக்கு விளக்கம் சொல்லுவோம். இதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு வர்க்கம், அதாவது க, ச, ட, த, ப ஆகிய 5 வர்க்கங்கள் இருக்கிறது. அதற்கு அடுத்து ஏக சப்தங்கள் இருக்கிறது. அநேகமாக ஒரு 6-7 வீடியோ கூட இது வரலாம். எனவே எல்லா பாடத்தையும் கவனமாக படிக்கணும், அதை உச்சரிக்கணும், கரெக்டாக எழுதணும். அதை நீங்கள் சிரத்தையாக பண்ணுங்க. இப்போ நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். உயிர்மை எழுத்துக்கள், அதாவது வர்க்காட்சரம் என்பது உயிர்மை எழுத்துக்கள். தமிழை பொறுத்த வரைக்கும் உயிர்மை எழுத்துக்கள் எப்படி உருவாகுது? உயிரெழுத்து பிளஸ் மெய்யெழுத்து. இரண்டும் சேர்ந்தா உயிர்மை எழுத்து. அதுபோன்று நம்ம சம்ஸ்கிருத கிரந்தாட்சரத்தில் ஸ்வர அக்ஷரம், பிளஸ் ஹலந்த சப்தம். ஹலந்த அக்ஷரம் இல்லாட்டி ஹலந்த அக்ஷரம் ஈக்குவல் டு வர்க்காட்சரம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும்னா, இப்போ தமிழில் க, கா, கி, கி இந்த வரிசை தான் உங்களுக்கு உயிர்மை எழுத்துக்கள்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இங்க இந்த கா, கா, கி, கி அப்படின்னு இந்த வரிசையை தான் நம்ம வர்க்காட்சரம்னு சொல்றோம். ஸோ உயிரெழுத்து பிளஸ் மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து. அது நம்ம கிரந்தாட்சர சம்ஸ்கிருதத்தில் ஸ்வராட்சரம் பிளஸ் ஹலந்த அக்ஷரம் ரெண்டும் சேர்ந்தா வர்க்காட்சரம். வர்க்காட்சரத்தில் வரும் சப்தங்கள்
க கா கி கி அப்படின்னு வரப்போகுது. இதை இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்பொழுது நம்ம வர்க்காட்சரம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத ஒரு டேபிள் மாதிரி உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சொல்கிறதுக்கு சௌரியமாக நம்ம என்ன சொன்னோம், ஸ்வர அக்ஷரமும் ஹலந்த சப்தமும் சேர்ந்தா வர்க்காட்சரம்னு நம்ம சொன்னோம். பட் இப்போ எழுதும் பொழுது முதல்ல ஹலந்த சப்தத்தையும் அடுத்ததாக நம்ம ஸ்வராட்சரத்தையும் எழுதுவோம். அப்படி எழுதுனா சொல்லும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இக்கு ப்ளஸ் அ க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அது மாதிரி எழுதுகிறேன். முதல்ல இங்கே ஹலந்தம் போட்டுக்கிறோம். இக்கு ப்ளஸ் அ க. ஸோ இது வெஞ்சன அக்ஷரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகம் ஆயிடுத்து. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எழுத்துக்கள் தான் உங்களுக்கு பார்க்காத எழுத்து. வர்க்காட்சரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் இக்கு ப்ளஸ் ஆ, இக்கு ப்ளஸ் ஆ, கா. இந்த கா என்ற நெடில் சப்தத்திற்கு தமிழ்ல வர்ற மாதிரி துணைக்கால் தான் இங்கேயும் போடுறோம். தமிழ்ல எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த குறியீடு வருகிறது. அடுத்தது இக்கு பிளஸ் இ கி. ஸோ இந்த கீக்கும் தமிழில் வர மாதிரி தான், எல்லாம் கிட்டத்தட்ட தமிழ் மாதிரி தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதனால கிரந்தாட்சரம் மூலியமாக நம்ம சம்ஸ்கிருதம் படிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. இக்கு பிளஸ் இ கி. இக்கு பிளஸ் ஈ கீ. ஸோ இதுவும் தமிழில் வர மாதிரி தான், சுழிச்சு போடுறோம் கீ. இப்போதான் ஒரு சின்ன மாற்றம். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்குது. இதில் இந்த மாதிரி எழுத்துக்களையும் நீங்கள் உங்களோட பயன்பாட்டில் பயன்படுத்தியிருப்ப இதையும். இக்கு பிளஸ் உ கு. ஸோ கு வந்து தமிழில் போடுற மாதிரி கிடையாது. பட் நீங்கள் இந்த குறியீடை கண்டிப்பாக பார்த்துருப்பேன். இது வந்து நம்ம ஆங்கில மாதங்கள் ஜூன் ஜூலை அப்படின்னு எழுதும் பொழுது இந்த குறியீட்டை நீங்கள் பார்த்துருப்பேன். அதாவது ஜங்கிறது வந்து கிரந்தாட்சர எழுத்துங்கிறதுனால அதில் வர்ற வர்க்கத்தில் வர்ற ஜூ அப்படிங்கிறது கிரந்தாட்சரத்தில் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதையே தான் நம்ம தமிழ்லையும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால தமிழில் இந்த ஜூன் ஜூலைன்னு நம்ம எழுதினோம்னா இந்த குறியீடை தான் நம்ம எல்லாருமே போட்டிருக்கோம். இதைத்தான் நம்ம போட்டு பழகிருக்கோம். இந்த குறியீடு உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான குறியீடு தான். இதுதான் கிரந்தாட்சரத்தில் வர்ற அந்த குறியீடு. கு அப்படின்னு போடும் பொழுது இந்த குறியீடை போடணும். அதே மாதிரி இக்கு பிளஸ் ஊ, இக்கு பிளஸ் ஊ. இதுவும் இந்த குறியீடும் நீங்க பார்த்திருக்கீங்க. கூ இது வந்து ஜூலை அப்படின்னு எழுதும் பொழுது இந்த குறியீடை நீங்க போட்டிருப்பேன். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இக்கு பிளஸ் ஊ கூ. அடுத்ததாக இக்கு பிளஸ் ரு. இக்கு பிளஸ் ரு க்ரு. க்ரு. இந்த க்ரு எப்படி போடணும்னா கா போட்டுட்டு
ஒரு ஜே மாதிரி இப்படி போடணும். இந்த ஜே போட்டு இப்படி சுழிக்கணும் அந்த இடத்துல. கிரு புஸ்தகத்துலலாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ பர்ஃபெக்டாக புரியுதா அப்படிங்கிறது தெரியல, பட்டு இந்த மாதிரி சுழிச்சிருக்கணும். அதே மாதிரி இக்கு ப்ளஸ் ரு கிரு. இந்த கிரு வந்து எழுதும் பொழுது இது மாதிரியே ஜே மாதிரி தான் போடணும். பட் இந்த இடத்துல வந்து ஒரு ஹார்டின் மாதிரி போடணும். இங்கே வந்து சர்க்கிளாக போட்டிருக்கோம், இங்கே ஹார்டின் மாதிரி போடணும். இக்கு ப்ளஸ் ரு கிரு. இக்கு ப்ளஸ் லு கிளு. இந்த கிளுக்கு வந்து கா போட்டு பக்கத்தில் இந்த லு போட்டுட்டேன்னா கிளு ஆகிடும். கா போட்டுக்கணும். இதே அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்கணும். இக்கு ப்ளஸ் லு கிளு. இக்கு ப்ளஸ் லு கிளு. கிளு. இந்த கிளு வந்து ரெண்டு விதமாக போடலாம். மேலே இப்படி போட்டிருக்கோம், அதாவது கா இந்த இக்கில் வந்து கா போட்டுட்டு ஹலந்தம் போடாமல் போட்டுட்டு இதை அப்படியே ஆஸ் இட் இஸ் லு நெடில் சப்தத்தை அப்படியே எடுத்து அந்த லெட்டர்ஸ் எடுத்து போட்டுருவோம் வரிசையாக. கிளு ஆயிடுது. லு வந்து ரெண்டு விதமாக போடலான்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி கிளுவும் ரெண்டு விதமாக போடலாம். இப்படியும் போடலாம், அல்லது இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அடுத்ததாக இக்கு பிளஸ் ஏ கே. ஸோ கே இது நெடில் சப்தம். இது வந்து கே நெடில் சப்தம். நமக்கு தமிழில் வந்து ரெட்டை சுழி கொம்பு போடுவோம், இந்த மாதிரி போடுவோம். கே அப்படின்னாக்கா நெடில் சப்தத்துக்கு ரெட்டை சுழி கொம்பு போடுவோம். ஆனால் கிரந்தாட்சரத்தில் ஒத்த சுழி கொம்பு தான் போடுறோம். ஆனால் உச்சரிக்கும் பொழுது நெடில் சப்தம் கேன்னு உச்சரிக்கணும். அடுத்து இக்கு பிளஸ் ஐ கை. இக்கு பிளஸ் ஐ கை. இந்த கைங்கிற எழுத்தை வந்து நம்ம கிரந்தாட்சரத்தில் எப்படி போடுறோம்னா, இந்த ஒத்த சுழி கொம்பு ரெண்டு போட்டுக்கணும், போட்டுட்டு க போட்டுடணும். இது வந்து கிரந்தாட்சரத்தில் இப்படி தான் எழுதணும். இக்கு பிளஸ் ஐ கை ரெண்டு ஒத்த சுழி கொம்பு போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணி க போட்டுட்டாக்கா இங்கு கை. ஆனால் தமிழில் கை என்ற சப்தத்தை அந்த எழுத்தை எப்படி எழுதுறோம்? இந்த ரெண்டு சுழி நாவை வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் எழுதுறோம், ஒரு வளைச்சாப்பில் எழுதிட்டு க போட்டுட்டேன்னா தமிழில் கை. ஆனால் இங்கு கிரந்தாட்சரத்தில் அப்படி கிடையாது. இது அப்படியே தமிழில் இல்லாத ரெண்டு ஒத்த சுழி கொம்பு வருது. இதுதான் தமிழுக்கும் இங்கேக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் பயன்படுத்தக்கூடிய அனைத்து குறியீடுகள் இதெல்லாம் பெரும்பாலும் தமிழில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காது. சில சேஞ்சஸ் இது மாதிரி. இக்கு பிளஸ் ஐ கை. அடுத்து இக்கு பிளஸ் ஓ கோ. கோங்கிறது நெடில் சப்தம். ஆனால் இங்கு ஒத்த சுழி கொம்பு தான் போடுறோம். தமிழ் எப்படி போடுறோம்? கோ ரெட்டை சுழி கொம்பு போடுறோம். ஆனால் இங்கு ஒத்த சுழி கொம்பு தான் போடுறோம். ஸோ இதையும் நம்ம கவனமாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் சின்ன சின்ன வித்தியாசம். மற்றபடி தமிழில் இருக்கிற மாதிரி தான் சின்ன சின்ன வித்தியாசம் தான். ஸோ இந்த இடத்துல உச்சரிக்கும் பொழுது
கோ அப்படின்னு குறில் சப்தத்தில் உச்சரித்து விடக்கூடாது. அடுத்ததாக இக்கு பிளஸ் ஔ, கௌ, கௌ. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். கவ்வும் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கிற மாதிரி கிடையாது. தமிழில் கவ் எப்படி போடுறோம், ஒத்த சுழி கொம்பு போடுறோம் முதல்ல, அடுத்து க போடுறோம், அதுக்கப்புறம் ழா மாதிரி போடுறோம். இதுதான் கவ். ஆனால் கிரந்தாட்சரத்தில் இந்த ஒத்த சுழி கொம்பு மிஸ் ஆகுது. காவும் அந்த லா மாதிரி அதுவும் தான் வருது, லாவும் தான் வருது. ஸோ இது கவ், அது தமிழில் இருக்கிற மாதிரி கிடையாது, இதுவும் வித்தியாசப்படுது. அடுத்ததாக இக்கு பிளஸ் அம், கம். இக்கு பிளஸ் அம், கம். இக்கு பிளஸ் அக, கஹ. ஸோ இதுதான் எழுத்து வடிவங்கள். இக்கு பிளஸ் அ, க. இக்கு பிளஸ் ஆ, கா. இக்கு பிளஸ் இ, கி. இக்கு பிளஸ் இ, கி. இக்கு பிளஸ் உ, கு. இக்கு பிளஸ் உ, கு. இக்கு பிளஸ் ரு, கிரு. இக்கு பிளஸ் ரு, கிரு. இக்கு பிளஸ் லு, கிளு. இக்கு பிளஸ் லு, கிளு. இந்த கிளுவை வந்து ரெண்டு விதமாக எழுதணும். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் இது மாதிரி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். இக்கு பிளஸ் ஏ, கே. இக்கு பிளஸ் ஐ, கை. இக்கு பிளஸ் ஓ, கோ. இக்கு பிளஸ் ஔ, கௌ. இக்கு பிளஸ் அம், கம். இக்கு பிளஸ் அக, கக. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த பாடத்தில் உயிர்மை எழுத்துக்கள், அதாவது வர்க்காட்சரம் எப்படி உருவாகிறது, இந்த வர்க்கங்களை எப்படி உருவாகுதுங்கிறது ஒரு டேபிள் மாதிரி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை இப்போதைக்கு நீங்கள் பார்த்து மேலோட்டமாக இதை பார்த்துட்டு இதை வாய்ப்பாடை பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் ஒவ்வொரு வர்க்கத்தையும் தெளிவாக எழுதி, ஏற்கனவே நம்ம எப்படி ஸ்வராட்சரம் வெஞ்சனாட்சரம்லாம் வந்து ஆங்கில எழுத்துக்களை அதை ஸ்பெல்லிங் மாதிரி போட்டு உங்களுக்கு அதை உச்சரிப்புக்கும் பயன்படுற மாதிரி, பார்த்த உடனே உச்சரிப்பை வந்து ஓரளவு நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அதையும் எழுதி உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்வோம். தன்யவாதः. புனர்விடாமः.